வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று என்னோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்று எடப்பாடி கே பழனிசாமி ஆளுநரால் அழைக்கப்படலாம், பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார காலம் அவகாசம் அளிக்கப்படலாம்னு இன்று ஆங்கில நாளிதழ் ஒன்று தலைப்பு செய்தி போட்டிருக்குது. எந்த அடிப்படையில் அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய கணிப்பா இல்லை அதிகாரப்பூர்வமாக ஏதேனும் தகவல் அவர்களுக்கு கிடைச்சிருக்குதாங்கிறது தெரியல. ஆனால் மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது நல்லது அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாலேயே சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. பாலு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் அவர் வெளியிடவில்லை. எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. நேற்று கூட இருவரையும், இரண்டு தரப்பினரையும் சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடியை அழைப்பதாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வத்தை அழைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இருவரும் தங்களுடைய பலத்தை நிரூபித்துவிட்டு அதற்கு பிறகு முதலமைச்சரானாலும் சரி, இரண்டு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டும். ஒன்று, ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கை ஒரு வெளிப்படைத்தன்மையுடையதாக, தன்னுடைய அதிகாரத்தை துரிதமாக செயல்படுத்தக்கூடியவராக, தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மிக கவனமாக கவனித்து உடனுக்குடன் அதற்கான தீர்வு, அதற்கான முடிவு என்பதை சொல்லக்கூடிய ஒரு நபராக ஆளுநர் இல்லை என்பதும், அவருடைய செயல்பாட்டின் பின்னணியில் மத்திய அரசும் அல்லது பாஜகவும் இருக்கிறது, அதற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள் என்று அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய விமர்சனங்களை புறந்தள்ள முடியாத வகையில் அவருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொன்று, யாரை அழைப்பது என்று இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது புறந்தள்ள முடியாத அளவு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதாவது இன்னொன்று, எடப்பாடி அழைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிற வியூகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதுவரையில் தெளிவான யாரை அழைப்பது, இதுபோன்று அடைத்து வைக்கப்பட்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்ட ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் எப்படி செயல்படுவது என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு, ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளோ அதை நமக்கு தெளிவுபடுத்தவில்லை. என்றாலும் கூட தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள், அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்க கடிதத்தின் அடிப்படையில் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது உண்மையாக இருக்கும் என்று நம்பி கொடுத்த ஆதரவு எல்லாம் உளப்பூர்வமாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள், எந்தவித அழுத்தமும் இல்லை என்ற கோணத்தில், எந்த பார்வையில் ஆளுநர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக நியமித்து உங்களுடைய பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபியுங்கள் என்று சொன்னால் அது அதாவது அரசியல் சாசனத்தையே கேலி கூத்தாக்கிவிடும். ஏனென்று சொன்னால், ஒரு அடிப்படை கூறு என்னவென்றால் ஒருவருடைய ஆதரவும் எதிர்ப்பும் அவருடைய உளச்சார்போடு இருக்க வேண்டும். எந்த புற அழுத்தமும் இல்லாமல், வெளியிலிருந்து அதற்கான நிர்பந்தப்படுத்தப்படாமல் பல விமர்சனம் எப்படி தெரியும்? அது எப்படி தெரிய வேண்டும் என்று சொன்னால், இதற்கு இரண்டு உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மட்டும் வைத்து, வேறு மாநிலங்களில், கர்நாடகாவில், மற்ற மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மைகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. அந்த முடிவெடுத்த பிறகு அவர்கள் அனைவரும் 3 பேருந்துகளில் அழைத்து சென்று இன்றைக்கு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதில் சண்முகநாதன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் புகார் தருகிறார். அதில் 2 வெள்ளைத்தாள்களில் என்னிடம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் கையெழுத்து வாங்கினார்கள். நடைபெற்ற கூட்டத்தினுடைய மினிட் புத்தகத்தில் அங்குதான் எங்களிடம் கையெழுத்து வாங்கினார்கள். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னரிடம் ஒரு புகார் தருகிறார். இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதை தாண்டி அவர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்து விட்டார், எனவே அவர் தவறாக பேசுகிறார் என்ற கருத்து இருந்தது. இதை தாண்டி இங்கிருந்து கூவத்தூர் அழைத்து செல்கிறார்கள், ரிசார்ட்டில் வைக்கிறார்கள், ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது, ஏன் இத்தனை நாள் தங்கியிருக்க வேண்டும் என்ற பல விமர்சனங்கள் வந்துரு. இதன் பின்னணியில் சரவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு புகார் தருகிறார். நான் மாறுவேடத்தில் வந்தேன், நான் அடைத்து வைக்கப்பட்டேன், எங்களை நிர்பந்தப்படுத்தினார்கள், அங்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையில்
கூவத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கூவத்தூர்ல செய்தியாளர்களை தினம் தினம் கொத்து கொத்தாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சந்திச்சு செய்தியாளர்கிட்ட பேசுறாங்கல்ல, அதை எதையுமே உண்மையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா சண்முகநாதனும் சரவணனும் சொல்வதை மட்டும் இரண்டிலுமே அரசியல் உள்ளே இருக்கும், அரசியல் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக புகார் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அரசியல் காரணங்களுக்காக உள்ளே இருக்கலாம். ஆனால் ஒரு கவர்னராக நாம் ஒரு பொதுமக்களாக பார்க்க வேண்டிய பார்வை என்னவென்று சொன்னால், இத்தனை நாட்கள் ஏன் அந்த ஊரிலேயே இத்தனை நிர்பந்தங்கள் 344 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஏன் அங்கே நம்ம 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி விவாதிப்பதற்காக ஏதேனும் ஒரு இடத்துல போய் தங்குவதற்கு நம்ம 3 பேருக்கும் தனி மனித உரிமை இருக்கா இல்லையாங்கிறதுல இருந்து அந்த பிரச்சனையை பேச வேண்டியதற்கும் அது பேசுவதற்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் இதை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொல்வது, அதற்கு அவங்க வேறு சில காரணங்கள் சொல்றாங்க. அது ஏற்புடையதா இல்லையாங்கிறத கவர்னர் முடிவு செய்து அதன் பிறகு அழைக்கணும். அதாவது எங்களுடைய கட்சி கொறடா வந்து சென்னையில தங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னையில சட்டமன்ற விடுதியில தங்கலாம், ஆனா என்னுடைய நண்பர்கள் சிலர் இங்க தங்கி இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து நாங்க இங்க தங்கி இருக்கிறோம், மற்றபடி யாரும் எங்களை இங்கு அடைத்து வைக்கவில்லை. அதற்கு சான்றாக இந்த மாதிரி புகார் இருக்கிறத இது தொடர்ந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியலும் காவல்துறை அஃபீஷியலும் வந்து எங்ககிட்ட விசாரிச்சுட்டு எங்ககிட்ட எங்கள் சுய விருப்பத்தின் பேரில் தான் இங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களிடம் பேப்பரும் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னுலாம் அவங்க செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதையும் மீறி அவர்கள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு தான் சமூகத்தின் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் பார்க்குறாங்க. அதனால் பல உண்மைகள் இங்கே சரவணன் சொல்கிறதுல உண்மை இருக்கலாம், சண்முகநாதன் சொல்கிறதுல உண்மை இருக்கலாம், கூவத்தூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து செய்தியாளர்களை பார்த்து சொல்கிறதுலேயும் உண்மை இருக்கலாம். ஆனால் எந்த உண்மையை கணக்கில் கொள்வது, எந்த உண்மையை கண்டுகொள்ளாமல் விடுவதுங்கிறது அவரவர் அரசியல் சார்பை பொறுத்த விஷயம்னு தான் கடைசியில் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அது அப்படித்தானா? அது தவிர இந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் சொன்னது என்ன? அவர்கள் அடைத்து வைக்கப்படவில்லை, சுதந்திரமாக இருக்கிறார்கள். 119 பேர் இருக்கிறாங்க. தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் சொன்ன பின்னால் கவர்னருக்கு என்ன வேலை? அதை கேள்வி கேட்கவோ அதை பற்றி சிந்திக்கவோ? தமிழக அரசுன்னா இப்போ யார் பொறுப்புல இருக்குதோ, பன்னீர்செல்வம் பொறுப்புல தமிழக அரசு இருக்குன்னா அந்த அரசு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது. 119 பேர் இருக்காங்க. ஆமா, இப்ப பாலு சொல்ற மாதிரி பார்த்தா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் வேணும். உளப்பூர்வமாக அவர்கள் இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள கவர்னருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இருந்தால் தான் முடியும். இல்ல பெரிய சைக்கியாட்ரிஸ்டா இருக்கணும். கவர்னர் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர். அதாவது ஒரு லிஸ்ட் கொடுத்து உடனே நீங்க செய்யணும். 48 மணி நேரம் அமைதி காத்தார், இங்கு வரவில்லை. அதனால் தான் தமிழகத்தில் இந்த சூழல் நிலவுகிறது இல்லையா? இவர் தான் காரணம். இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஜனநாயகம் செத்து போவதற்கு காரணமானவர் கவர்னர். அவர் இதெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். கவர்னர் நாங்கள் ஒன்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண பின்னால ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹி ஹஸ் டு ஆக்ட். இப்போ நீங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே வரக்கூடாது அப்படின்னு கவர்னர் தடுக்கக்கூடாது. ஸோ கவர்னர் எதையும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி பிரசிடென்ட் லீடர் லிஸ்ட்டு கொடுத்தா இமீடியட்டாக ஸ்வேரின் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதுக்கு பின்னால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலாம். இவங்க இந்த கம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் அது இங்கே பெர்மிட்டட் இல்லை. தமிழ்நாடு அசம்பிளி ரூல்ஸ் படி கம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு மானிட்டரிங் கமிட்டி கொண்டு அதையெல்லாம் செய்யணும். இப்போ கவர்னர் செய்ய தவறியதை உடனேயே செய்ய. சட்டமன்றத்திற்கான விதிகள் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடக்கூடும். நிச்சயமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் விதிகள் இல்லை. யூபில நடந்ததுங்கிறதுக்காக இதை செய்ய முடியாது. இல்ல, அது சுப்ரீம் கோர்ட். சரி, பொதுவாகவே சட்டமன்றத்திற்குள்ள அது இல்ல. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த முடியும். அல்லது ஒரு முதலமைச்சருடைய அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலமாக எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பை கோர முடியும். இந்த ரெண்டை தவிர வேறு வழி இல்லை. சரி,
இப்போ எனக்கு 2 கேள்விகள் எனக்கு எழுகிறது. இதை மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நீங்களும் எனக்கு தெளிவு. எனக்கும் ஒரு கேள்வி எழுது, ஆனா அது வந்து அந்த கேள்வியில உள்ள நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களோங்கிறனால நான் கேள்வி அடக்கிட்டேன். ஒண்ணும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வந்து கையெழுத்து போடுறாங்க ஒவ்வொரு அஃபிடவிட்லயோ அல்லது மனுவிலையோ. ஆனா அது கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்வதற்கு லீகலாவே ஒரு 48 மணி நேரம் அல்லது 36 மணி நேரம் அப்படின்னு அனுமதி இருக்குதா, இல்ல காலவரையற்ற அனுமதிகள் இருக்குதா? இதுதான் முக்கியமானது. 2 கேள்வி என்னுடைய. காலவரையற்ற அனுமதியும் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. 2 கேள்வியை முதல்ல முன்வைக்கிறேன். ஒன்று, கூவத்தூரில் தான் நாங்கள் தங்கியிருப்போம் என்று அங்கேயே தங்கியிருப்பது இது நியாயமா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஒன்று. இல்ல நான் எங்க தங்குறதுன்னு நீங்க எப்படி டிக்டேட் பண்ண முடியும்? வேண்டாம், சரி, அது தேவையில்லை. ஆனால் இன்னொன்று, இல்ல அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, அவங்க ஏன் தங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க செய்தியாளர்கள்ட்ட சொல்றத நான் சொல்றேன். ஆளுநர் எப்போது வேண்டுமானாலும் குழு தலைவரை அழைக்க முடியும். அப்படி அழைக்கும் போது நாம எல்லாரும் அங்க போக வேண்டியது இருக்கலாம். அல்லது ஆட்சி அமைப்பதற்காக இந்த தரப்பில் உள்ளவங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்த நபரை கூப்பிட்டா சட்டமன்றத்தின் போது சட்டமன்றத்துக்கு போய் வாக்களிச்சுட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தது பிறகு ஆட்சியை நிறுவியதற்கு பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில் போய் வேலையை பாருங்க அப்படின்னு கொறடா சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் கூடி இருக்கிறோம் இங்க. அது இதுல வந்து இப்படி ஒரு பிளவும் பிரிவும் ஆதரவு திரட்டும் முயற்சியும் அந்த பக்கத்திலிருந்தும் இருக்கும் என்பதன் காரணமாக நாங்க வந்து அவர்களுடைய அணுகுமுறைக்கு எங்களை உட்படுத்தி கொள்ள விரும்பாத காரணத்தினால நாங்க ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இங்கே இருக்கிறோம். இது எங்க சாய்ஸ். சென்னை சட்டமன்ற விடுதி பாதுகாப்பற்றது என்று முடிவுக்கு வந்துடலாமா? நீங்க என்னுடைய கேள்வி இல்ல, நான் இதே இது இன்னொரு ஃபிளிப் சைடையும் கேட்கிறேன். கூவத்தூர் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்குதா? சரி, தமிழ்நாட்டு வெளியில இருக்குதா? சென்னை சட்டமன்ற விடுதி பாதுகாப்பானதான்னு நீங்க கேக்குறீங்க. கூவத்தூர் வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எல்லையை விட்டு வெளியில இருக்குதா? தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசின் எல்லையை விட்டு வெளியில இருக்குதா? அந்த வாசல்ல சீருடை அணிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான். இதற்கு யார் பதில் சொல்லணும்னா, அந்த இடத்துல கடந்த ஒரு வார காலமாக நான் சொல்லிடுறேன். இல்ல அந்த இடத்துல காவல்துறை இருக்குது. காவல்துறை வந்து சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டை சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை ஒரு நொடி கூட பொறுத்து கொள்ளாத அமைப்பு. அவர்கள் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாகவும் அங்க உள்ள இருக்கிறவங்களோட ஒத்த கருத்து உள்ள ஆட்சி வந்து இங்க நடக்கல. எதிரணியில இருக்கக்கூடியவங்க ஆட்சி நடக்குது, அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. இவ்வளவு சூழலுக்கு நடுவுல இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்னு யாராவது அங்க இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சாதாரணமா இருக்க முடியுமா? ஒரு நடக்கிற விஷயத்தை ஒரு மிகைப்படுத்தி இப்படிதான் என்று உருவகப்படுத்த வேண்டிய அவசியமும் சூழலும் நமக்கு இல்ல. நமக்கு பொதுவாக யாருக்கு மேல அந்த 2 தரப்புக்கு வேண்டுமானால் இருக்கலாம். நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டில் தானே கூவத்தூர் இருக்குன்னு. இதற்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு வார காலமாக அங்க பத்திரிகையாளராக இருந்தவர்கள் எழுப்பிய பதில் இதற்கு போதுமானது. கூவத்தூர் என்பது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது என்று நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லல, உங்க பத்திரிகைக்காரங்க தான் அங்கிருந்து சொன்னாங்க. இதற்கான முடிவை நீங்க தான் எடுத்துக்கணும். ஆனா என்னுடைய கேள்வி, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் எங்களுடைய பத்திரிகையாளர்களும் எங்களுடைய பத்திரிகையாளர்களும் அங்க இருக்காங்க. பத்திரிகை துறை எங்களுடைய, நான் அதை சேர்த்தே தான் சொல்றேன், எங்களுடைய பத்திரிகையாளர்களும் அங்க இருக்காங்க. உள்ளே அனுமதிக்க முடியாது என்று யாரோ தடுக்கும் போது அவர்களுக்கு எதிராக எங்கள் நிறுவனத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் அதை எதிர்த்து தீவிரமாக போராடுறாங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து செய்தியை பெறுவதற்காக அவர்கள் காட்டக்கூடிய வேகம் ஈடுபாடு இல்ல. இதை தாண்டி இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னொன்று ஒரு புரிதலுக்காகத்தான் இது. இங்க கூவத்தூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பக்கூடியதை தேர்வு செய்யும் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பலவந்தப்படுத்தப்படாமல் தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுள்ளோமா? அதுதான் உண்மை என்று உறுதியாக முடிவுக்கு வர முடியுமா? நான் சொல்றேன், 2 விஷயத்தை சொல்றேன். வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் எப்படி ஏற்க முடியாது? இதற்கு ஒரு குற்றவியல் துறை வழக்கறிஞரா நான் என்னுடைய இதற்கு அதுதான் சொல்றேன். அண்ணனும் பேசிட்டோம், நீங்களும் சொல்லுங்க. இப்போ
ஒரு வழக்கு, அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆள்கொணர்வு மனு நான் தான் போட்டேன். அதிகமாக தீர்ப்பு இன்றைக்கு காலை முதல் 2வது வழக்காக அந்த ஆட்கொணர்வு மனுவில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் நான் அதிகமாக அந்த வழக்கிற்குள் செல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். என்னவென்றால், ஒரு கொடுக்கக்கூடிய தகவல், இது தொடர்பாக அரசு வழக்கறிஞரால் கொடுக்கக்கூடிய தகவல்கள் முரண்பாடு இருக்கிறது. எனவே ஒரு சட்டத்திற்கு, அதாவது நீதிமன்றத்திற்கான ஒரு நண்பனை நியமிக்க வேண்டும். அவர்கள் சென்று சந்தித்து நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் காவல்துறையினர் யாரிடம் அனுமதி பெறுவது, யாருடைய தகவலை நடைமுறைப்படுத்துவது என்பதில் சிக்கல் இருக்கிறது, பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னபோது, ஒரு அரசு வழக்கறிஞரோ அல்லது இவர்களோ வேண்டுமானால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, யாரை வேண்டுமானால் நியமித்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். இது எந்த விதமான சட்ட விரோத செயல்களையும் செய்யாம திறந்த வெளியில கூடியிருந்த ஒரு 1000 பேரை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்குள்ள கலைக்க முடிந்தது. இதே சென்னையில நம்ம பார்த்தோம். இல்ல, நீங்க சொல்ற கருத்தை என்னால முழுமையா இல்லவே இல்லைன்னு என்னால சொல்ல முடியல. நான் என்னன்னா, எங்களுடைய ஐயூறு, எங்களுடைய சந்தேகங்களின் அடிப்படையில் இன்னொன்று சொல்றேன். இது போன்ற சூழல்கள் எழும்போது ஒரே ஒரு நடைமுறையை பின்பற்றினால் சரியாக இருக்கும். அதுதான், இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒருவர் வருகிறார், அச்சுறுத்தப்படுகிறாரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு இடத்தில் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு, அந்த அழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு 24 மணி நேர அவகாசம், நீங்கள் மீண்டும் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய விருப்பத்தை யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விரும்பினால் கூவத்தூர் செல்லுங்கள். ஃப்ளோர் டெஸ்ட் அதுதானே. அது இல்ல, அதுல என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இது எல்லாமே அந்த பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை அச்சுறுத்தப்பட்ட, ஒரே ஒரு நிமிஷம், அச்சுறுத்தப்பட்டாரா, கட்டாயப்படுத்த, அதுவே இல்ல, அதை தாண்டி மானிட்டரி பெனிஃபிட். நான் என்ன சொல்ல வரேன், இன்று காலை இந்திய ஜனநாயகத்துல இது போன்ற சிக்கல் இல்ல நாங்க பாருங்க, இது போன்ற சிக்கல் வரும்போது இது ஃப்ளோர் டெஸ்டாகவே இருக்கட்டும் அல்லது ஆதரவு தெரிவிக்கிற விஷயங்களாகவே இருக்கட்டும், இந்த கொறடா உத்தரவு அப்படிங்கிறதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே பொருளற்ற விவாதமாக போய்விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. நீங்க ரகசிய வாக்கெடுப்பும் மனசாட்சிப்படி வாக்கெடுப்பும் வாக்களிப்பதற்குமான சூழல் இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்குதா? அப்படி மாற்றி வாக்களிப்பவர்களுக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமாக பதவி இழப்பு அப்படிங்கிறது இருக்கிற சூழல்ல இது போன்ற விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒருத்தருக்கு அச்சுறுத்தி ஒருத்தரை உள்ள வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது மேல மானிட்டர். இன்று காலை இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 2 கோடி பணமும் 1 கிலோ தங்கமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய மனைவி தாய்மாரிடம் அவருடைய 48 மணி நேரம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 48 மணி நேரம் கூட உயிர் இருக்காதா? இந்த தீர்ப்பு இனி எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பொருள் ஈட்டுவதற்கு ஒவ்வொருவரையும் அச்சப்பட செய்யும் அப்படின்னு இப்பதானே சொல்லி 48 மணி நேரம் ஆகல. அதை மாத்தி பேசுறதுக்கு உங்களை யாரோ கட்டாயப்படுத்துறாங்களாங்கிற சந்தேகம் நிச்சயமா இல்ல. எனக்கு வரக்கூடிய தகவல், நாங்க வர்றேன், பல இடங்கள்ல பொதுமக்கள் மத்தியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நம்ம இப்படி பேசி 48 மணி நேரம் கூட ஆகலங்கிறதுக்காக சொல்றேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இரு தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான சமூக அக்கறை வரிகளுக்கு பிறகு இந்த சமூகத்துல இனி நடக்கக்கூடாது, எதுவும் நடக்காது என்பதற்கான சொல்ல முடியாது, நடக்கக்கூடாது, அதற்கான அடித்தளத்தை இந்த தீர்ப்பு வழங்குகிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சரி, இந்த சூழல்ல விப்புக்கான ரோல் கண்டிப்பா கொறடாவின் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது உறுப்பினர்களுடைய கடமை. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. மனசாட்சியின்படி நாங்கள் ஓட்டளிக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக. இப்போது ஒரு தனி மனித உரிமைக்கு நீதிமன்றமே தலையிட முடியாது. என்னுடைய உரிமை, நான் அந்த இடத்துல எல்லாரோட இருக்கோம், 100 பேர், நான் 200 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கோம். அது கேட்கறதுக்கு நீதிமன்றத்திற்கு கூட உரிமை கிடையாது. இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டு உங்களுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்க? என்னை சேர்ந்தவர்கள் ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருந்தா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் இல்லையா? அப்போ கூட எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ யாரோ ஒருவர் ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை விசாரிப்பதே தவறு என்னை பொறுத்தவரை. ஹேபியஸ் கார்பஸ் போடுறது they should be close friends. அவங்க தான் போட முடியும். அந்த அவரை ஆமா தாக்கல் செய்யலாம் என்று இருக்கிறது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், முதல் நண்பன், ஹேபியஸ் கார்பஸை
இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். எந்த ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவரை தெரிந்திருக்க வேண்டும். பாலு அவர்களுக்கு வந்து அத்தனை எம்எல்ஏக்கள் தெரியுமா? அதனால் நான் ஏன் சொன்னேன், ஏபிஎஸ் கார்பஸ் இல்ல, ஏபிஎஸ் கார்பஸ் போடுவதற்கே ஒருவருக்கு உரிமை இல்லை. என்னுடைய உரிமை, நான் அங்க இருக்கிறேன், அவ்வளவே. 150 பேரோ 200 பேரோ நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய தொகுதி மக்கள் என்னிடம் வந்து கேட்கட்டும். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், எம்எல்ஏவாக செய்யுங்கள். அதனால அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய இதை வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கற்பனை, வதந்தி. நீங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கற்பனை கொண்டே வந்துட்டு இருக்கலாம். இந்த கற்பனைக்கு வழி கொடுத்தவர் யார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கற்பனைகளுக்கெல்லாம் வழிவிட்டவர் வந்து நம்முடைய கவர்னர். ஏன் கவர்னர் அவர்கள் எத்தனை பேரையும் ராஜ்பவனுக்கு அழைக்கக்கூடாது? இத்தனை காலம் பேசிக்கொண்டே இருக்கிறாருமே, ஏன் அவர்களை அழைக்கக்கூடாது? ஆளுநர் மாளிகை வந்து இது போன்ற நாடகங்களுக்கான தளமாக, மேடையாக அமைந்துவிடக் கூடாது, இதற்கான இடம் வந்து சட்டப்பேரவை மட்டுமே அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொன்னதுனாலதான் ஆளுநர் அழைக்கல. ஆளுநருக்கு உச்சநீதிமன்றத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரபுசார் விதிகளை மட்டுமே அவர் பார்க்க வேண்டியவர். அந்தந்த சூழ்நிலைக்கு எது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்ததோ அதை அவர் செய்ய வேண்டும். தமிழகத்தில் இந்த சூழ்நிலை நிலவும் பொழுது அவர் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும்? 48 மணி நேரம் வராதது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஸோ ஆளுநர் தன்னுடைய கடமையை ஆற்றாத போது இப்படிப்பட்ட வதந்திகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது முதல்லையும் இது மாதிரியான விமர்சனம் ஆளுநர் மீது வந்தது. என்னன்னா, அவசரப்பட்டிருக்கணும், உடனடியாக சசிகலாவை பதவியேற்பு செய்திருக்க வேண்டும் என்று. அதன் ஒரு பின்னணி நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக சொல்லப்பட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு. ஒருவேளை அன்று அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லியிருப்போம்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆளுநருக்கு முதலே தெரியுமோ? நீதிபதி சொன்னார். அதுதான் சொல்லுறேன். நீதிபதி சொல்றாரு தீர்ப்பு வருது பத்திரிகையில வரும் என்று. அது கிடையாது. ஆளுநருக்கு எப்படி தெரியும்? இல்ல அது தப்பு. நீங்க தவறா சொல்லுகிறீங்க. இல்ல இது தவறா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக ஒரு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உச்சநீதிமன்றம் 3வது நீதிபதி கூட இதை அனுப்பி இருக்கலாம், 5 நீதிபதி கூட அனுப்பி இருக்கலாம். ஏனென்றால் 81க்கு பின்னால் முதலாக தவறான தீர்ப்பு என்னை பொறுத்தவரை. நம்ம பேசலாம், அதை வந்து பேசுவோம். இதுல வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது நல்லது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுக்கும் என்ன காரணம்? இப்போ அதிமுகவால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் அவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிடுச்சா? அது அவர்களின் விருப்பு, விஷுவல் திங்கிங் சொல்லுவேன்ல, அதுதான். இப்படி வரக்கூடாதா, நமக்கு வந்து எலெக்ஷன் சீக்கிரமே நடக்காதா, நடந்தால் நம்மால் ஆட்சி அமைக்க முடியாதா? ஏன்னா அவர் ஆட்சியில் இல்லை, ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே எப்படித்தான் யோசனை செய்வார்கள், அவர்களுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. காரணம், ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஓராண்டுக்குள்ளேயே போகிறதே என்ற கவலை யாருக்கும் இல்லை. கோடிக்கணக்கான ரூபாய்களை திரும்ப செலவழிக்க வேண்டுமே மக்கள் பணத்தை என்ற அக்கறை யாருக்கும் இல்லை. ஜனநாயகத்துல பல்வேறு பரிசோதனைகள் நடக்கக்கூடும். பல்வேறு பரிசோதனைகளை தாண்டி தான் வந்து ஜனநாயகம். மீண்டும் தேர்தல் என்பது பரிசோதனையாக இருக்க முடியாது. மீண்டும் தேர்தல் என்பது மக்களை வதைப்பது. இந்த 4 ஆண்டுகளை பொறுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் இருக்க வேண்டும். திரும்ப 6 மாதங்களுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்துவதற்கு நமக்கு சக்தி இல்லை. இல்ல அதுவும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் தானே. சட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அதை தவிர்க்க வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் உள்ளது. ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் உள்ளது, கவர்னருக்கு உள்ளது, ஈவன் வந்து பிரதம மந்திரிக்கே அந்த கடமை உள்ளது. அடிக்கடி தேர்தல் என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேர்தல் நடக்க வேண்டுமே என்ற ஆதங்கம் இருக்கலாம், தேர்தல் நடந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஆதங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த துடிப்பது, அது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பது, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாஜக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும். சட்டமன்றத்திற்குள்ள யாருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற சூழல்ல இன்னும் கூப்பிடவில்லையே. இப்ப இல்ல. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா, யாருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற சூழல் இருக்கிற சூழல்ல, யாரும் வேறு யாரோடும் சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராக இல்லை என்ற சூழல்ல தேர்தலை தவிர வேற என்ன வழி? ஜனநாயகத்தில் வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பகுதியினரும், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது என்று மக்களும் நினைக்கிறார்கள். மக்களின் நினைப்பு அப்படி இல்லை. இந்த ஜனநாயகம் தொடர வேண்டும் என்பதுதான். இப்பொழுதே ஜனநாயகம் செத்துவிட்டது என்ற நிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு உள்ள அக்கறை அரசியல் கட்சிகளுக்கு இப்பொழுது இல்லை. சரி.
நீங்க எப்படி பாக்க, நீங்களும் கிட்டத்தட்ட தேர்தலை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அன்புமணி ராமதாஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொன்னாரு. எனக்கு தொடர்ச்சியாகவே பார்க்குறேன், நாங்கள் 2 பேருமே ஒத்த சிந்தனை உள்ளவர் தான், சமூக பொறுப்போடு தான் இருப்போம். இன்றைக்கு என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் ஒரு முரண்பட்ட விஷயமாவே வந்து கருத்து வேறுபாடு இல்லை சொல்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன்னா, உடனடியாக தேர்தல் நடத்துவது அதற்கான சக்தி இல்லை, இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, நம்ம வந்து இது வந்து ஜனநாயக நெறிமுறை அல்ல என்று எல்லாம் நாம் தொடர்ந்து நம்ம இதையே சொன்னோம் என்று சொன்னால், நடைபெற்ற தேர்தல் ஜனநாயகத்துடன் நடைபெற்ற தேர்தலாக ஒத்துக்கொள்கிறோமா? தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல் எந்த விதமான அச்சுறுத்தலும் பண விநியோகமும் இல்லாமல் நடைபெற்ற முழுமையான தேர்தல், அவரால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இவர்கள் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு இந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, முடியாது. சிஸ்டம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கிற சான்றிதழ் அப்படின்னு வந்துருச்சு, அதுக்கு சட்டப்பூர்வமாயிடுச்சு, அப்புறம் அதுக்கு பிறகு நீதிமன்றம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு ஒரு உண்மையாகவே இருவருக்கும் அதற்கான ஒரு புரிதல் இல்லை, அந்த நடத்த முடியவில்லை, அதற்கான சூழல் உருவாகிறது என்று சொன்னால், குடியரசுத் தலைவர் ஆட்சியை இன்னும் 4 ஆண்டுகள் நடத்திவிட்டு போகலாமா? அது 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 ஏற்புடையதா? நம்மளால் தேர்தல் நடத்த முடியாது, அதனால் இவர்களுக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, எனவே இப்பொழுது உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை, அது நமக்கு சக்தி இல்லை, அதனால் குடியரசுத் தலைவரை இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்ல முடியுமா? இது எல்லாம் பொருத்தி பார்த்தால், ஒருவேளை இந்த 2 தரப்பினராலோ அல்லது மூன்றாவது இருக்கக்கூடியவர்களாலோ சட்டமன்றத்தை அறுதி பெரும்பான்மையோடு நிறுத்த முடியவில்லை, அந்த அமைக்க முடியவில்லை என்று சொன்னால், அடுத்த நிலை இது எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சி என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய உறவினரை நியமித்து கட்சி இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். துணை சபாநாயகராக இருந்தாலும் அவர் பெங்களூர் சென்று தேவைகளை எல்லாம் செய்து கொடுக்கிறார். எனவே அந்த கட்சி என்பதை அந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய ஆதரவோடு ஓ பன்னீர்செல்வம் இதை செய்கிறார் என்று ஒரு பார்வை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக வருகிறார்கள். எனவே இருவராலும் நிச்சயமாக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களோடு நியமிக்க, அதாவது இந்த ஆட்சி அமைக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. அதை பார்த்துடலாம். அவர் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவும் அதை தொடர்ந்த நிகழ்வுகளும் அதை தீர்மானிக்கட்டும். தேர்தல் அப்படி சொல்லலாம். தேர்தல் என்பது வந்து தவிர்த்தால் நல்லது அப்படிங்கிற மனநிலையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதற்கான வாய்ப்பே இல்லாம ஆளுநர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, ஆளுநர் எடுத்த முடிவுக்கு தகுந்த மாதிரி யாரை கூப்பிடுறாரோ அவங்க வந்து ஒரு நிலையான ஆட்சியையும் கொடுத்துட்டாங்கன்னா, நாம பேசியது எல்லாமே பொருளற்றதாக போகும். பொருளற்றதாக போக வேண்டும் என்பதுதான் விருப்பமாகவும் இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும், அதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தம்பிதுரை சொல்றாரு. மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை சொல்றாரு. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவு இறுதியானது அப்படின்னு பலர் சொல்றாங்க. சீராய்வு மனு மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பே இல்லை, சீராய்வு மனுவுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம். காரணம், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே ஏற்றுக்கொள்வது சீராய்வு மனுவை ஏற்றுக்கொள்வது கடினம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இல்ல, நீங்க இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதே கொஞ்சம் கடினம். காரணம், 1981 வரை நீங்க உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு எப்படின்னா, அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்னு சொல்றேன் இல்லையா, விடுதலைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு, அது வரும்பொழுது அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்தால், அந்த சமயத்தில் முதல் குற்றவாளி இறந்து விட்டார், அபெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை எல்லாரையும் அந்த அப்பீல் வந்து இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்ட்டு தான் முடிவெடுத்திருக்காங்க. அப்பீலே வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை எழுதியிருக்க கூடாது. ஏன்னா முதல் குற்றவாளி அப்பீல் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது இறந்து விட்டார், இவங்க வந்து குற்றவாளி அல்ல, இவர்கள் வந்து உடந்தையாக இருந்தவர்கள், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள், அவ்வளவுதான் இவங்க மேல இருக்கிற சார்ஜ். அப்போ ரொம்ப நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும்போது ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவார், இந்த கொம்புழுதற்கு 5 முடன்ட்டு ஆரம்பிக்காது, கடைசி முடிவு வரும்போதுங்க, வம்பு சரி தீங்கினரிடம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசன் எவ்வழி குடிகள்
அவ்வழின்றது போய் குடிகள் எவ்வழி அரசன் அவ்வழி அப்படின்றத உச்சநீதிமன்றத்தில் சுட்டி காட்டுது. அதாவது அரசியல்வாதிகளோட நீங்கள் நட்பு பாராட்டினால் அரசியல்வாதிகள் எப்பவுமே தப்பிச்சுக்குவாங்க, செத்து போய் கூட தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க மாட்டிக்குவாங்க. கூட ஏன்னா உச்சநீதிமன்றம் கிளியராக அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. ஜெயலலிதா அவர்கள் தன்னை சட்ட சிக்கலிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவே அந்த பவர் ஆஃப் அட்டர்னி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்றது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. சட்ட சிக்கலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சதித்திட்டம் 4 பேர் திட்டினாங்களா, ஆனால் சட்ட சிக்கலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் செய்தார்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? அபேட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அபேட்ன்றதுக்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு சரியான பார்வை இல்லை, விளக்கங்கள் இல்லை. ஆனால் என்சைக்ளோபீடியா ஆஃப் லாஸ் ஆஃப் இங்கிலாந்து அதில் என்ன சொல்கிறோம், அபேட்மெண்ட்னா ஆன் மெரிட்ஸ் டெசிஷன் இருக்கக்கூடாது. அபேட்மெண்ட்றதுக்கு மீனிங் அதுதான். அந்த வழக்கை ஆராய்ந்து அந்த வழக்கின் சாதக பாதகங்களை கண்டு ஒரு தீர்ப்பு வரக்கூடாது, அதுதான் அபேட்மெண்ட். அந்த அபேட்மெண்ட் வரும்பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பேர் தான் அபேட்மெண்ட். இப்போ 570 பக்கம் இவங்க தீர்ப்பு எழுதியிருக்காங்க இல்லையா? 570 பக்கத்திற்கு பதிலாக ஒரே ஒரு வரி தீர்ப்பு எழுதியிருக்கலாம். அவங்க குன்கா எழுதியதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், குன்கா எழுதியதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் போதும். அவர்கள் சொல்வதெல்லாம் அதில் வந்துவிட்டது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்கள், குன்கா எழுதியதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், A2 A3 A4க்கு மட்டும், A1க்கு இல்லை. நாங்கள் இந்த ரெஸ்டோர் பண்ணுறோம், அஃபர்ம் பண்ணுறோம், ரெஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் இந்த தீர்ப்பு இவர்களுக்கு மட்டுமே பொருந்தும், A1க்கு இது பொருந்தாது. ஏன்னா அபேட் ஆயிடுச்சு. அபேட் ஆயிட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஏன் 570 பக்கத்திலும் இவர் குற்றவாளி என்று ஒரு ஃபைண்டிங் கொடுக்குறீங்க? ஸோ ஒரு பக்கம் குற்றவாளின்னு ஃபைண்டிங் கொடுக்குறீங்க, கடைசியில் நீங்கள் அபேட்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ வாட் த கோர்ட் ஃபைண்ட்ஸ் இன் திஸ் கேஸ், அதுதான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் காரணம் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிற முதலமைச்சர், அவங்க தான் அந்த குற்றத்தை பண்ண முடியும். கிரிமினல் மிஸ்காண்டக்ட்ன்றது அவங்க தான் பண்ண முடியும். உன்னுடைய சொத்து உங்கள் கரங்களில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக மற்றவர்களின் கரங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் குற்றவாளி. அதுதான் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இவங்க அபேட்டர், இவங்க உடந்தையாக இருப்பவர்கள். குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியாத நிலையில் அவங்க எல்லாருமே அக்யூட்டட். நீங்கள் பார்க்கணும், அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் எல்லோரையும் விடுதலை செய்து விட்டது. இந்த தீர்ப்பு வரும் வரை அவங்க விடுதலையானவர்கள் இல்லையா? அவங்க அக்யூஸ்ட் கிடையாது, அந்த காலத்தில் அக்யூஸ்ட், ஆனால் விடுதலையானவர்கள், கன்விக்டும் கிடையாது. ஸோ விடுதலையான ஒருவரை நீங்கள் திரும்பவும் குற்றவாளி என்று அங்கங்கே எழுதுகிறீர்கள். ஆனால் இவர்களை மட்டும் எழுதினால்தான் இவர்களை தண்டிக்க முடியும் என்பதே உச்சநீதிமன்றத்தின் கருத்தாக உள்ளது. அதனால் தான் சொல்லுகிறேன், 1981க்கு பின்னால் முதலாக அந்த உச்சநீதிமன்றத்தின் போக்கில் மாறுதல் உள்ளது. இதை முழுமையாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ற காரணத்தினால இது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும். இப்போ ஒரு முதல் குற்றவாளி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருந்தாலும் கூட இவர்களை அபெட்டட்ஸ் தண்டிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை வைத்துத்தான் இவர்கள் சீராய்வு மனு தாக்கல் செய்வார்கள் நம்புகிறேன். இந்த சீராய்வு மனுவில் கூட அதே நீதிபதிகளிடத்துல தான் வரணும். ஆமா, தீர்ப்புல பெருந்தவறு இருந்தால் மட்டுமே சீராய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்றது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அல்லது ஒரு அணுகுமுறையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறது தானே. கொடுத்த தீர்ப்புல எந்த விதமான சிக்கலும் இல்லை, இது ஒரு அற்புதமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பல முன்னாள் நீதியரசர்கள் எல்லாம் சொல்றாங்க. இல்ல, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, இது மாதிரி தீர்ப்பே வந்ததில்லைன்னா சொல்லக்கூடாது. காரணம் அது குன்காவின் தீர்ப்பு. சரி, ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட தீர்ப்பு. அப்ப சொல்ல முடியாதவர்கள் இப்ப சொல்லிக்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொன்னா நீங்க குன்கா சொல்லலாம், இவர்களை அல்ல. குன்கா சொன்னது சரி என்று சொல்லும் ஒரு தீர்ப்பு இல்லை. சட்ட ஞானத்தை இவர்கள் எதுவும் பொழியவில்லை. குறிப்பாக இன்னொரு நீதிபதி ஒரு 6 பக்கம் எழுதியிருக்காரு, அதுல ஒரு 60-70 வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. அந்த ஏன் சொல்றேன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக சட்டத்தை நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும். ஒரு முதல் குற்றவாளியை விடுவித்த பின்னர் வேற வழி இல்லை உங்களுக்கு, அவங்க திருப்பி தண்டனைக்கு வர முடியாது. அதனால அதுக்கு எதிராக அப்பீல் செல்லாது என்று அறிவிக்கிறீர்கள். மற்ற குற்றவாளிகளை நீங்கள் எப்படி தண்டிக்க முடியும் என்பதை பற்றி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஆஃப் லா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். கொஸ்டின் ஆஃப் லாவை போதும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த விதமான தவறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ இதுவரை வந்த தீர்ப்புகளை நீங்கள் புறந்தள்ளி விட்டீர்கள் என்ற ஒரு காரணமே போதும் இவர்கள் சீராய்வு மனுவை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று, அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் ஃபைன் சொல்றாங்க. நாமலி இப்போ 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் ஃபைன் சொல்றாங்க. அந்த ஃபைனை கட்ட வேண்டியது யாருன்னு இல்லை, கட்ட முடியலனாலும் அவங்களுக்கு ஒரு சிறை காவல் இனிமேல் கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, குன்ஹா அவர்கள் இவர்கள் கரங்களில் உள்ள சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்த சொத்தை ஃபோர்ஃபிட் பண்றது இல்லை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கார். அதை இவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஸோ சட்டத்திற்கு புறம்பாக எந்த அரசியல்வாதியும் சொத்து சேர்த்தால் அது பறிமுதல் செய்யப்படும் என்ற அச்சத்தை இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கிறதே ஒழிய இந்த தீர்ப்பில் புதுமையாக எதுவும் இல்லை. 20 வருடங்களுக்கு பிறகு ஆமா 20 வருடங்களுக்கு பிறகு 20 வருடங்களுக்கு பிறகு அப்பொழுதும் கூட பப்ளிக் சர்வெண்ட் என்பவர் தண்டிக்கப்படவில்லை, எம்எல்ஏ எம்பி அமைச்சர் தண்டிக்கப்படவில்லை, சாதாரண குடிமக்கள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள், இரத்த உறவினர் கூட இல்லை. உடன்பிறவா சகோதரி என்று அவர் சொன்னதாக குன்ஹா தன்னுடைய தீர்ப்பில் எழுதியிருக்கிறார். அவ்வளவே. சோ சாதாரண குடிமக்கள், சாதாரண நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் எப்படி முதலமைச்சரின் மனதை மாற்ற முடியும்? அப்பொழுது தண்டனை கொடுக்கும் பொழுது கூட முதலமைச்சருக்கு கொடுக்கும் தண்டனைக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாது. இவர்கள் சாதாரண மக்கள். அவர்களை போய் நீங்கள் முதலமைச்சரை மாற்றி விட்டீர்கள், அதனால் உங்களை தண்டிப்போம் என்பது போல அவங்க சட்டத்தின் பார்வையில பார்க்கல. நிச்சயமா இல்ல, வேறு சப்ஜெக்டிவா அவங்களுடைய அக விருப்பங்களின் அடிப்படையில் பார்க்கறாங்க. நீங்க முழுக்க அந்த 570 பக்கத்தையும் நான் படித்தேன். ட்ரையல் கோர்ட்ல இருக்கிற அழகு கூட இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த அழகும் இல்லை, தெளிவும் இல்லை. ட்ரையல் கோர்ட்ல அவ்வளவு தெளிவா ஒன்று சொல்லியிருப்பார். அதை சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் சொன்னேன், ஒரே வரியில் இந்த தீர்ப்பை அவர்களால் எழுதியிருக்க முடியும், ஆனால் அந்த தீர்ப்பை எழுதியிருக்க கூடாது. காரணம், அபெக்டட்ஸ் என்பவர்கள் தனி, அவர்களுக்கென்று தனி நியாயம் உள்ளது. இதுவரை பின்பற்ற வந்த நியாயத்தையே உச்சநீதிமன்றம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். பாலு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கடுமையா மறுக்கிறேன், ஆட்சேபிக்கிறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நிறைய சொல்லிக்கலாம். கருத்துக்களுக்கு கண்டனம். என்னன்னா எதற்காக சொல்லலாம், 21 ஆண்டுகள் கருத்துல இருந்து நீங்க மாறுபடலாம், கருத்து சொல்வதற்கே அதுவே கண்டனம் தான். என்னுடைய இனிய நண்பர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா நியாயத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் போராடக்கூடியவர் அவர் இந்த கருத்தை சொல்லக்கூடாது, இது மக்களுக்கு வேறு விதமான ஒரு பார்வையை ஏற்படுத்திவிடும் என்ற சட்ட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் சட்டத்தின் அடிப்படையில் கேஸ அணுகவே கூடாது, தார்மீக அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லிடுறேன், நான் என்ன பேசவே இல்லை இதுல. 21 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மிக கவனமாக மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகி எப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கக்கூடாது, எப்படியெல்லாம் ஒரு வளர்ப்பு மகனுடைய திருமணத்தை நடத்தக்கூடாது என்பதற்கான சான்றுகளை கொண்டு வாழக்கூடிய நாம் நடந்த நிகழ்வுகளை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சேர்த்திருக்கக்கூடிய பணம் இன்றைக்கு எத்தனை கோடிகள், எத்தனை இடங்களில் சொத்து, அத்தனையும் சேர்த்துவிட்டு அந்த சொத்திற்கு உரிமையாளர் யாரும் இல்லை, அந்த சொத்து யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அவர் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் சட்டத்தில் சந்துபுந்து என்று கூட நான் சொல்ல மாட்டேன், சட்டத்தில் இப்படி இல்லை அப்படி இல்லை எனவே என்று சொல்லக்கூடிய இது போன்ற வாதங்கள், இது போன்ற கருத்துக்கள் என்பது எதிர்காலத்தில் எதை செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யார் இல்லை. பொது வாழ்க்கை என்றாலும் அரசு உயர் பதவிகள் யார் இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் நாம் பணம் ஈட்டிக் கொள்ளலாம் என்று தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனநிலையில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகச்சிறந்த தீர்ப்பாக நான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்க்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் அவருடைய கருத்தை நான் ஆதரிக்கிறேன். என்னென்றால், குன்ஹா வழங்கிய தீர்ப்பு அது நீதித்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அனைவருமே மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கூட அல்ல, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றம், ஒரு நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு, ஆராய்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள் மிகச்சிறந்த தீர்ப்பாக பார்க்கப்பட்டது. அந்த தீர்ப்பு குமாரசாமி கணக்கு பிழையாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ கொடுக்கப்பட்ட தீர்ப்பை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு விடுதலை செய்திருந்தால், இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த தீர்ப்பு தவறு என்று, இந்த நாட்டில் நீதிமன்றம் இருப்பதே தவறு,
இந்த நாட்டில் அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த வழக்கினுடைய மெரிட்ஸுக்குள்ளேயே அவர் வழக்கினுடைய மெரிட்ஸுக்குள்ளேயே மெரிட்ல வரார். நான் சொல்றேன் அதுக்கு எப்படின்னா மெரிட்ஸையே பார்க்க கூடாது. அதாவது இருவரும் வழக்கறிஞராக இருப்பதால் இருவருமே வழக்கறிஞராக இருப்பதால் நுணுக்கமாக சட்டத்தில் உள்ள சந்து பொந்துகளை விவாதிப்பது என்பது சாதாரண மக்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புரிதலை நாம் நிச்சயமாக உடனடியாக ஏற்படுத்தி சட்ட பிரிவுகள் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாது. ஆனா அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடு என்னங்கறத சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். சொன்னா தெளிவா தெரிஞ்சிரும். என்னன்னா 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்றாங்க. சரி, கொலை நடந்துருது. ஒருத்தருக்காக போறாங்க. வெட்டுறவர் ஒருத்தர், கடத்துறவர் ஒருத்தர், பாடியை மறைக்கிறவர் ஒருத்தர், எல்லாம் நடந்துருது. ஒரே ஒருத்தர் செத்து போயிட்டார். சரி, நடந்த கொலை என்பது உண்மை, செய்தார்கள் என்பது உண்மை. அதில் ஒருவர் இறந்து விட்டார். எனவே இருக்கக்கூடிய 9 பேரும் குற்றவாளிகள் அல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு சட்ட அறிவு கிடையாது, பொது அறிவும் ரொம்ப குறைவு. ஆனா அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒப்பிட்டு பாக்குறேன். அவர் அரசு ஊழியர் என்ற அடிப்படையில பின்னப்பட்ட வழக்கு அது. அதுல அரசு ஊழியர் மறைந்து போனதற்கு பிறகு குடிமக்களை தண்டித்திருக்கிறார்கள் சொல்ல அவர் பயன்படுத்துறாரு. சொல்றேங்க, அவர் சொல்றது அந்த அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் இரு வகைப்பட்டவர்கள்னு நான் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறேன். சட்ட அறிவு கிடையாது, சட்ட அறிவு கிடையாது, மொழி அறிவை வச்சு அவர் சட்ட அரசு ஊழியர் ஒருவர், குடிமக்கள் ஒருவர், 2 வகையினர், 4 பேர்ல இருக்காங்க. அதுல அரசு ஊழியர் இப்ப இல்ல, ஆனா அவர் தான் முதல் குற்றவாளி. அப்போ அரசு முதல் குற்றவாளி இல்லாத சூழல்ல அவரை முதல் குற்றவாளியாக வச்சு அவர் செய்த மிஸ்யூஸ் ஆஃப் ஆபீஸ் அதைத்தான் மெயினாக வச்சு அவங்களே சொல்றாங்க மெரிட்ஸ் பார்க்க முடியாது. அபேட்னா மெரிட்ஸ் பார்க்க முடியாதுன்ற அபேட்ங்கற சொல்றேன். ரெண்டு விஷயம். இங்க நீங்க சொல்ற உதாரணத்துல, நீங்க சொல்ற எடுத்துக்காட்டுல 8 குற்றவாளிகளும் 8 குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஒரே வகையினர். அதுல 2 வகை. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு தான் நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு அரசு ஊழியர் பணம் ஈட்டுகிறார். ஈட்டிய பணத்தை தன்னிடம் மட்டும் இல்லாமல், குடும்பத்திடம் மட்டும் இல்லாமல், சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை வேறொரு நீங்கள் சொல்லக்கூடிய குடிமக்கள் என்று சொல்லக்கூடியவரிடம் கொடுக்கப்பட்டால் தண்டனை என்பது இவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. இந்த பணம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ, யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களும் குற்றவாளிகள் தான் என்று சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகள், அந்த அடிப்படை மட்டுமே போதுமானது. ஒருவர் இறந்து விட்டால் இங்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் விடுவிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்திற்கு முரணானது என்பது அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அது இருக்கிறது நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் அபேட்டன் எதுக்கு எழுதுறாங்க? இல்ல, நான் இப்ப அபேட்டன் எழுதுறாங்க. இப்ப வந்துறேன். அபேட்டன் அதுக்கு மட்டும் இல்ல, நான் இப்ப சொல்றேன். அபேட்டன் எழுதாம நாங்க அப்பீல் நடத்துவோம், இந்த அப்பீல் நாங்க நடத்துவோம், அபேட் கிடையாது, அந்த பிரின்சிபல் நாங்க முதல்ல மாத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்க நான் திரும்பி சொல்றேன். அந்த நீங்க சொல்ற இடமும் அந்த எந்த குற்றவாளி இறந்து போறாரோ அவருக்கு எதிரான அனைத்து மேல்முறையீடுகளும், அவருடைய விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடாக இருந்தாலும் அவருக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் அபேட் ஆகுதுங்கிறது தானே பொருள். அவருக்கு மட்டும் தானே அது பொருந்தும். அதுதான், ஏன்னா அதனாலதான் அவங்களே சொல்றாங்க இது ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது. 4 பேருடைய சதியும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது ஒருத்தருடைய சதி போனோடனே எல்லா சதியும் போகும். இது காமன் சென்ஸ். நீங்க லீகலி ஸ்பீக்கிங் அபேட்மெண்ட்னா நீங்க மெரிட்ஸ் போகவே கூடாது. தட் இஸ் ஒன் திங். ஆனா மெரிட்ஸை டிஸ்கஸ் பண்ணாம இவங்களை தண்டிக்க முடியாது. சோ அபேட்னும் நான் சொல்லுவேன், அதே நேரத்தில் மெரிட்ஸ்லயும் போவேன், எல்லா பிரின்சிபலையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த தீர்ப்பை சொல்லுவேன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? நான் திரும்பி சொல்லிடுறேன், மீண்டும் ரொம்ப இது பண்ண வேண்டாம். அதாவது இந்த தீர்ப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பு, ஜெயலலிதா அவர்கள் நிரபராதி, இறந்து விட்ட காரணத்தினால் அல்லது அவரை குற்றவாளி என்று சொல்றேங்க. நான் இப்படி சொல்றேன், இறந்து விட்ட ஒரே காரணத்திற்காக இப்பொழுது அவரை குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் சொல்லிவிட முடியாது என்று அவர் செய்த தவறுகளையும் அவரை பற்றிய அவருடைய பற்றிய தண்டனையோ அவரை பற்றிய கருத்தையோ உச்சநீதிமன்றம் சொல்லாமல் அதை முழுமையாக தவிர்த்து விட்டு இதை சொல்லி இருந்தால் இது ஒரு தவறான தீர்ப்பு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த 4 பேருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள்
அதை அடிப்படையாக கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இதை வைத்துக் கொண்டு எனக்கு- நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அந்த முடிவில் நீங்க சொல்றது ஒரு சந்தேகம் வந்து அவர் இப்ப நீங்க சொல்லும்போது குறுக்கிட்டு சொன்ன வார்த்தை வந்து ஜெயலலிதா இந்த குற்றத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர், விடுதலை செய்யப்பட்டவர், கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர். அப்போ இப்போ வந்து இந்த நீதிமன்றம் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தெளிவாக அறிவிச்சிருக்குதா? ஆமா இருக்கு, அங்கங்க எழுதுறாங்க இவங்க இது செஞ்சிருக்காங்க அது செஞ்சிருக்காங்க அபேட்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதாவது அவருடைய தீர்ப்பு அபேட்ங்கிறதுக்கு நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் சொல்லுங்களா, அர்த்தம் சொல்லுங்களா? அபேட்ன்றது வந்து வழக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்யப்படுகிறது பொருளா? எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையோடு நிற்க வேண்டும். ஓ, அப்ப அவர் விடுதலையான அர்த்தம். விடுதலை ஆகிவிட்டார் அவர் குற்றவாளி என்று ஒரு இடத்தில் கூட நீங்கள் எழுதியிருக்க முடியாது. இந்த அபேட் என்ற வார்த்தையை ஒன்றுக்கு முரணானது அபேட் ஒண்ணு சொல்லிருக்கூடாது. நாங்க இதுல மாறுபடுறோம். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இப்படிதான் பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட் இப்ப புது சட்டத்தை உருவாக்குகிறது. நீங்க சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அபேட்ன்றதையும் சொல்லிட்டு அங்கங்க குற்றவாளின்னு சொல்லி இவங்க 3 பேர் மட்டும் எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? நீங்க எப்படி பண்ண முடியும்? இது சர்ச்சைக்குரிய தீர்ப்பு. இது சர்ச்சைக்குரிய தீர்ப்பு. இது வந்து கண்டிப்பா ஒரு இது 1981ல நான் வந்து இதே கொடுக்க யஷ்வந்த் என்ற வழக்கு 7/1/1981 முடிவு பண்ண வழக்கு. இதுல வந்து இதேதான். முதல் குற்றவாளி இறந்து போகிறார், இரண்டாவது குற்றவாளி அபேட்டர். 2 பேருமே உயர்நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர்கள். சுப்ரீம் கோர்ட் ஒரே பேராகிராஃப்ல முடிக்கிறாங்க, ஒரே பேராகிராஃப். சோ இது வந்து brought to our notice, அதாவது உடனே வந்து it becomes infractuous. இதுதான் 81 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்த நிலைப்பாடு. இன்று வரை முதலாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இது வேறுபடும் அப்படி என்று சொன்னால் முதல் பத்தியிலே சொல்லியிருக்கலாமே. முதல் பத்தியில் அவர் தானே சொல்றாரு இட் அபேட்டட். இருந்தாலும் கூட இந்த வழக்கை கருத்தில் கொண்டு நாங்கள் இதையெல்லாம் சொல்ல போறோம். வாட் இஸ் திஸ்? அபேட்னு சொன்ன பின்னால நீங்க லீகலா போகணும். அப்போ இந்த 3 குற்றவாளிகள் என்று கருதப்படுவர் துணை நின்றவர்கள் அவர்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டுமா இல்லையா? நீங்க அபேட்டட் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சொல்ற விளக்கத்தை பாலு ஏற்கிறாராங்கிறத முதல்ல தெரியும். அதுதான் லீகல் டேர்ம். அந்த லீகல் மீனிங் அதுதானா? அதாவது ஏற்கனவே என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலை, ஸ்டேட்டஸ் கோ வில் பி மெயின்டைன்ங்கிறது தான் அதனுடைய பொருள். இருந்தால் அவ்வளவுதான். இல்ல நான் திருப்பி சொல்றேன். இல்ல எனக்கு அபேட்டட்னா அதான் மீனிங். அதாவது லீகலான அந்த சொல்லுக்கு வந்து பொருள் தெரிஞ்சா அவர் சொல்ற ஆர்குமெண்ட்டினுடைய பேஸ புரிஞ்சுக்க முடியும். இல்ல இது அதாவது இல்ல நீங்க அந்த இதுல அவர் சொல்றதை நீங்க ஏற்கலன்னா அவர் சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாமே வந்து பேஸ்லெஸ்னு நீங்க சொல்றதாக. அதாவது இல்ல அபேட்டட்னு சொன்னா ஜெயலலிதா இந்த தீர்ப்பு எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஏன்னா நாங்க வந்து இதையெல்லாம் புரியாம பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், சட்ட அறிஞர்கள் எல்லாம் சொன்னதை நம்பி ஜெயலலிதாவையும் குற்றவாளி என்று இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறதுன்னு ஊடகங்கள்ல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா சொல்லலன்னு அவர் சொல்றாரு. சொல்றாரு இந்த குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு ஜெயலலிதா உடந்தையாக இருந்திருக்கிறார், அவரும் குற்றவாளிதான் என்பதை நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது. வேற இடங்கள்ல சொல்றாரு. கடைசி ஆபரேட்டிவ் போர்ஷன்ல இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த 3 பேருக்கு ஒரு நல்ல அதுதான் சொல்றாங்க, ஒரு நல்ல வக்கீல் தேவைப்படுறாங்க. இது மாதிரி போய் நிச்சயமா இத வச்சிட்டு ஓட்ட முடியும். இன்றைக்கு ஒரு நாளிதழ்ல இருக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லி இருக்காரு, அவங்க தரப்பு சீராய்வு மனு போடலாம். அதுல வந்து அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அதற்கு நல்ல வக்கீல்களை வச்சிருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் அதை சொல்லிடுறேன். இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் விட்டுட்டு, ஏற்கப்பட்ட பாதிப்புகளை விட்டுட்டு, ஏதாவது ஒரு புது நியாயத்தை பேசுறதுக்கு ஒரு வக்கீல், ஒரு ஃப்ரெஷ் ஒரு மைண்ட் உள்ள ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு வேணா சார வேணா அவங்க வந்து என்கேஜ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் இந்த தீர்ப்பு எந்த காரணத்திற்காகவும் நீதிமன்றத்தால் மறுஆய்வு செய்யப்பட்டு ரத்து செய்யப்படாது. எந்த காரணத்தின் அடிப்படையிலும் இந்த தீர்ப்பு மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது ஊழல் என்று சொல்லக்கூடிய புறையோடி போய் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு என்பது எதிர்காலத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். எந்த சிறு சிதறலும் இந்த தீர்ப்பில் ஏற்பட்டுவிடக்கூடாது. உங்களுடைய இறுதியான கருத்து? சீராய்வு மனு நிச்சயமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். சீராய்வு மனுவில் அவங்க சொல்ல வேண்டியது இதுதான், இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது, இதுவரை அந்த தீர்ப்புகளின் சாரத்திற்கு புறம்பானது.
காரணம், குடிமக்களை தண்டிப்பது முக்கியமாக கருதுகோளாக இந்த தீர்ப்பு சொல்லுகிறது. குடிமக்களை பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பப்ளிக் சர்வெண்ட்டை தண்டிக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டிய தீர்ப்பு அல்ல. பப்ளிக் சர்வெண்ட் இருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கணும். டிலே ஜஸ்டிஸ்ன்றது இதுதான். காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நீதி என்றதுனால மறுக்கப்பட்ட நீதி அது. மறுக்கப்பட்ட நீதி மக்களுக்கும் மறுக்கப்பட்ட நீதி. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் குன்கா கொடுக்கும் பொழுது அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இப்பொழுது இந்த தீர்ப்பு தேவையில்லாத தீர்ப்பு. ஏனென்றால் உச்சநீதிமன்றமே அபேட் என்று சொன்ன பின்னர் 4 பேரையும் விடுதலை செய்திருக்க வேண்டும் உச்சநீதிமன்றம். அதாவது இந்த 3 பேரையும் அதாவது சட்டம் மட்டும் வாழணும் நாட்டுல, மிச்சம் எல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல. எல்லா சட்டங்களும் எல்லா நீதியும் மக்களுக்காகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக. நீங்க சொல்றது சட்டம் மட்டும்னு சொல்லல. சட்டம் போதும். ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஜெயலலிதாவையும் குற்றவாளி என்று சொல்லி இருந்தாருன்னா அவர் இப்ப பேசுவதற்கு இடம் இல்ல. அபேட்ங்கிற சொல்லை அவங்க பயன்படுத்தலாம். அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா மாத்தி சொல்லி இருந்தா இந்த தீர்ப்பு இப்படி சொல்ல முடியாது. இந்த 3 பேரை குற்றவாளி ஆக்க முடியாது. சரி, இனி இது மக்கள் மத்தியிலேயும் நீதிமன்றங்களுக்கும் விவாதத்துக்கு போற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதுதான் இன்னும் 20 வருடங்கள் ஓடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பணமும் இருக்கிறது, அதை செய்வதற்காக சிறந்த வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமா இது இன்னும் 20 ஆண்டுகளுக்கு இது விவாத பொருளாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.